ஹாய் ஹலோ வெல்கம் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலேசியத்தில் தாங்க. மலேசியத்தில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சுடர் இருந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வந்து அடிக்கிறதுக்கு வந்து வராங்க. எதுக்காக காரணமே இல்லாமல் வந்து அடிக்கிறதுக்கு வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வெண்பா வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கூப்பிட்றாங்க. இல்லை நான் வந்து மல்லியம்மா கூட வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து சொன்ன உடனே வந்து பயங்கரமான ஒரு கோபம் வந்து வருது. இப்போ ஒரு குழந்தைகிட்ட வந்து எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து தெரியாமல் அந்த குழந்தைய வந்து இப்போ நீ வந்து வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை வந்து ஓங்கி அப்படியே வந்து அரையிறதுக்கு வந்து வராங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி வந்து பக்கத்துலேயே இருந்ததுனால ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. மல்லி வந்து தடுத்து நிறுத்தி இதுக்கு மேலே வந்து நீ வந்து வெண்பா மேலே வந்து கையை ஏதாச்சும் வந்து வச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ வந்து என்ன சீன்ற விஜயை சீன்ற மற்றவங்களை எல்லாரையும் சீன்ற ஓகே, நான் வந்து எதுவும் வந்து கேட்க மாட்டேன். ஆனால் வெண்பாவை வந்து ஏதாச்சும் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன், உன்னை வந்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு இந்த சுடர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போது தெரிய வருது, இந்த வெண்பா வச்சு தான் நாம் வந்து காயை வந்து நவுத்தணும். வெண்பாக்காக தான் வந்து இவள் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்கா. இவளை வந்து விஜய் வந்து எனக்கு வந்து கழுத்தில் மட்டும் வந்து தாலியை வந்து கட்டுட்டோம். அப்புறங்கீது இவளுக்கு வந்து என்னென்ன பூசைகள் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்க்கட்டேன் அவ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சுடர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு கேடியாக வந்து இருப்பா போல். சரி ஓகே, இந்த கேடிக்கு வந்து கேடுகட்ட எண்ணம் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த கேடுகட்ட எண்ணத்தை வந்து கண்டுபிடிக்க வந்து மாட்டேன்றாங்களே. நம்ம மல்லி மட்டும் வந்து நீ வந்து சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியும். நீ என்ன தான் வந்து நடித்தாலையும் நீ வந்து இது பண்ணாலையும் வந்து நீ வந்து எல்லாரையும் வந்து நீ வந்து நம்ப வைக்கலாம். நான் வந்து ரேணுகான்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை மட்டும் நீ வந்து கண்டிப்பாக வந்து நம்ப வைக்க முடியாது. ஏன்னா எனக்கே வந்து தெரியும் நீ வந்து எப்படியாப்பட்ட ஒரு நாய், எப்படியாப்பட்ட ஒரு திருடி அப்படிங்கிறது எல்லாமே வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து நீ வந்து கண்டிப்பாக வந்து என்கிட்ட வந்து நீ வந்து உன்னுடைய ரேணுகா புத்தியை வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து என்கிட்ட வந்து மாற்றி வந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னை வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்றதே வந்து எனக்கு வந்து தெரியாத சுடரு. தேவையில்லாமல் வந்து நீ வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்ட. ஸோ வந்தவ போயிருக்கலாம், சைலண்ட்டாக வந்து போயிருக்கலாமா. ஆனால் நீ பண்ண வேலைக்கு உன்னை வந்து சும்மா வந்து விடக்கூடாது. கண்டிப்பாக வந்து சும்மா வந்து விட மாட்டேன். என்ன கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறியா, விஜய் வந்து உன் கழுத்தில் வந்து தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எதிர்பார்த்துட்ருக்க. அது எதுக்காக, வெண்பாக்காக மட்டும்தான். மற்றபடி வந்து விஜய் வந்து உன் கழுத்தில் வந்து தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசார வந்து ஏற்றுக்கிட்டு வந்து தாலியை வந்து கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கொஞ்சம் கூட வந்து கனவுல கூட வந்து நினச்சி கூட வந்து பார்த்துறாத. அதே மாதிரி தான் வந்து நம்ம மல்லியுமே வந்து நினச்சிக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர்கிட்டயே வந்து சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. சரி, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் மல்லியும் சுடரும் வந்து தன்னைத்தானே வந்து 2 பேரும் வந்து பார்த்தோன்னா, நான் தான் வந்து பெரியவ, நான் தான் வந்து விஜய்க்கு வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து 2 பேரும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல. ராஜேஸ்வரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக வந்து ஒரு டவுட் வந்து வருது. எதுக்காக டவுட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்ன நம்ம வந்து இந்த மல்லியை வந்து அப்படியே வந்து நைஸாக வந்து உன் அண்ணன் வீட்டுக்கு வந்து போ அப்படிங்கிற மாதிரி வந்து கழட்டி வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்டு இருந்தோம். ஆனால் இவ வந்து பண்ணது வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கலையே. இந்த ரேணுகாவுக்கு வந்து என்ன தான் வந்து மரம் இது ஏதாச்சும் வந்து கண்டுபிடிச்சா இவளுக்கு வந்து புத்தி ஏதாச்சும் வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ரேணுகா வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ரேணுகா என்கிற சுடரை வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து அவள் ஒரு விளக்கம் வந்து கொடுத்தா பார்த்தீங்களா. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அவள் வந்து என் கழுத்தில் வந்து தாலி ஏறதை வந்து பார்த்து அவள் வந்து துடிக்கணும், அவள் வந்து ரத்த கண்ணீர் வந்து வடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ஆசை. அதுக்காக தான் வந்து அவளை வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போக வேணாம்னு சொல்லிட்டு வந்து சொன்னது. மற்றபடி வந்து வேறு ஒரு விஷயம் எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து ரேணுகான்ற சுடர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலையும் வெண்பாவை வந்து அடிக்கிறதுக்கு வந்து போனியே, உன்னை வந்து வெண்பா வந்து சும்மா இருப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன் நினைக்கிறியா. நான் தான் மல்லியம்மா கூட வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டேன்ல. உங்கள் வேலை என்னவோ அதை வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சைலண்ட்டாக வந்து போயிருக்கலாம்ல. ஆனால் இப்போ வந்து பார்த்து என்னை வந்து அடிக்கிறதுக்கெல்லாம் வந்து வரீங்களே, உங்களுக்கு வந்து யார் வந்து அந்த தைரியத்தை வந்து கொடுத்தது. என் டாடாவே வந்து என்னை இது வரைக்கும் வந்து கை ஓங்கினதில்லை, என்னை வந்து அடித்ததில்லை. ஆனால் நீங்கள் வந்து என்னை வந்து அடிக்கிறதுக்கு வந்து வரீங்களா. உங்களுக்கு வந்து என்ன திமிரு
இருக்கணும், என்ன கொழுப்பு இருக்கணும், உங்களை வந்து நான் வந்து சும்மா விட போகிறதில்ல, டாடாக்கிட்டே நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறதுக்காக வந்து நம்ம வெண்பா வந்து ஓகே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து வெண்பா வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஜய் வந்து அப்படியே ஜாலியாக சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு டிவி ரிமோட்டை வந்து கையில் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு உப்பரிக்க நீயும் போகாதே ஊக்களுக்குள் கத்தி சண்டையடி தன்னானே தன்னானே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாட்டை வந்து ருசித்து அப்படியே கேட்டுக்கிட்டு மயக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓ இதில் வந்து அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம மல்லியும் ரேணுகாவும் அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணை மூடிக்கிட்டு இந்த மாதிரி வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுலேயே வந்து தெரிய வருது அவர் வந்து ஒரு கனவு உலகத்துக்கு வந்து போயிட்டுருக்காரு. அது வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளே வந்து போரே வந்து போயிட்டுருக்கு. விட்டேனா வந்து அடிச்சுக்கிட்டு செத்தே போயிடுவாங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வெண்பா வந்து அடிக்கிறதுக்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ வெண்பா வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்றது அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you. Ta-da.